டாக்டர் வினிதா கோவிந்தராஜன் தயாரிப்பில் லெனின் வடமலை இயக்கத்தில் பிரபாகரன், மெகாலி மீனாட்சி, லெனின் வடமலை, வினிதா கோவிந்தராஜன் இவங்கெல்லாம் நடித்து வெளியான படம் தான் யாரு போட்ட கோடு. இந்த படத்தோட விமர்சனத்தை இந்த வீடியோவில் பார்க்கலாம். அரசு பள்ளி ஆசிரியரான நாயகன் பிரபாகரன் மாணவர்களுக்கு படிப்பை மட்டும் சொல்லிக் கொடுக்காம சமூக பணி மற்றும் அரசியல் பற்றியும் கற்றுக் கொடுக்குறாரு. அநீதிகளுக்கு எதிராக போராடுற எண்ணத்தையும் அவங்களோட மனதில் விதைக்கிறாரு. அதன்படி ஊரில் இருக்கிற மதுபான கடையை அகற்ற கோரி மாணவர்கள் போராட்டம் நடத்த அரசு சம்மந்தப்பட்ட மதுபான கடையை அங்கிருந்து எடுத்துடுறாங்க. இதனால் அங்கே பார் நடத்திட்டு வர வில்லனான லெனின் வடமலைக்கு பொருளாதார இழப்பு பயங்கரமாக ஏற்படுது. இதனால் ஆசிரியர் பிரபாகரன் மீது வில்லனான லெனின் பயங்கர கோபத்தில் இருக்கார். இப்படி தொடர்ந்து ஆசிரியர் பிரபாகரன் செஞ்சுட்டு வரனால சட்டவிரோதமான செயல்களில் ஈடுபடுற லெனின் வடமலைக்கு பயங்கர பாதிப்பு ஏற்படுது. இதனால் ஆசிரியர் பிரபாகரனை பழிவாங்கிற விதமாக சரியான நேரத்தை எதிர்பார்த்து காத்துட்ருக்காரு. இந்த நிலையில் பள்ளிக்கு புதுசாக வேலைக்கு செஞ்சுருக்க ஆசிரியையான ஹெமாலி மீனாட்சியை பிரபாகரன் காதலிக்கிறாரு. அதே சமயத்தில் மீனாட்சி ஏற்கனவே திருமணமானவராக இருக்கிறாரு. இந்த விஷயத்தில் லெனின் வடமலைக்கு தெரிய வர இதை வச்சே ஆசிரியர் பிரபாகரன் பள்ளியிலிருந்து விரட்டி அடிக்க திட்டம் போடுறாங்க. திருமணமான ஹெமாலி மீனாட்சி பிரபாகரனை காதலிக்கிறது ஏன்? வில்லன் லெனின் வடமலையோட திட்டத்தின்படி நாயகன் பிரபாகரன் பள்ளியிலிருந்து விரட்டி அடிக்கப்பட்டாரா இல்லையா ஆகிய கேள்விகளுக்கு விடை சொல்கிற விதமாக நாட்டில் தற்போது நிலவக்கூடிய பல்வேறு சமூக பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்கிறதா வர்றதான் இந்த யாரு போட்ட கோடு.